Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தாச்சுன்னா இப்போ மழை ரொம்ப இருக்குது. ஸோ மழை காலத்தில் நம்மளுக்கு என்ன காமனாக வரும்னா நம்மளுக்கு டெங்கு ரொம்ப பரவுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ டெங்கு பரவுறதுல எதுனா மெயினாக நமக்கு பரவுறது நம்மளுக்கு கொசு கடிக்கிறதுனால தான். இந்த மெயினான காலையில் கடிக்கிற கொசு வழியாக தான் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது நமக்கு என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னா பார்த்தாச்சுன்னா காய்ச்சல், நல்ல கூடுதலான காய்ச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் கை கால் வலி இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்ணை சுற்றி வலி இருக்கும். அதுபோல் சில பிள்ளைங்களுக்கு என்னென்னா வாந்தி, தலைவலி இது மாதிரி தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ இப்படி இருக்குதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு 3 நாளுக்கு நம்மளுக்கு காய்ச்சல் மாத்திரை கொடுத்தா போதும். நிறைய தண்ணி ஆகாரங்கள் நிறைய கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது தண்ணி ஆகாரம்னு நீங்கள் ஓஆர்எஸை கொடுத்துக்கலாம், அல்லாட்டா இளநீ கொடுத்துக்கலாம், சாதம் வடிச்சு தண்ணியில் உப்பு போட்டு கொடுத்துக்கலாம். எவ்வளோ தண்ணி நிறைய கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம். ஹைட்ரேஷன் தண்ணி சத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியமானது. காய்ச்சலுக்கு அதுக்கு டெங்குன்னு மட்டும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ முதல் 3 நாள் இது எந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் என்னன்னாலுமே நமக்கு இதுதான் கொடுக்க போகிறாங்க. காய்ச்சல் மருந்து, ஹைட்ரேஷனுக்கு ஓஆர்எஸ், நம்ம ஹோம்மேடு ஃப்ளூயிட்ஸ் தான் கொடுக்க சொல்ல போகிறாங்க. 3 நாளுக்கு மேலே காய்ச்சல் இருக்குது, குழந்தை வாந்தி பண்ணிட்டு இருக்குது, வயிறு வலி இருக்குது, யூரின் போகிறது கம்மியாக இருக்குது, கை கால் தான் குளிர்ந்து போகுது, அல்லனா ரொம்ப சோர்ந்து படுத்துருக்குது, ஏதாவது கையில் யூரின் போகிறதுல ஏதோ ரத்த கசிவு இருக்க மாதிரி இருக்குது, மோஷன் எதுவும் கருப்பாக போகுது, கை காலில் ஏதாவது சிவப்பு கலரில் புள்ளி மாதிரி வருது, பல் ஈரல்லேருந்து ஏதோ ரத்தம் வருது, இந்த மாதிரி எந்த ஒரு வயிற்று வலி வருது, இதை மாதிரி எந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் வந்தாச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகணும். ஸோ மருத்துவரை அணுகிட்டு அது யூஸ்வலாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் தான் அட்மிட் பண்ணுவாங்களே தவிர இல்லாமல் நம்மளுக்கு அட்மிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காய்ச்சல் மருந்தும் தண்ணி ஆகாரங்கள் கொடுத்தாலே போதுமானது. ஸோ இது நம்மளுக்கு சில மெயினாக ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கொசு வழியை தான் பரவுதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம சுகாதாரமாக நம்ம இடத்த மெயின்டைன் பண்ணிட்டாலே போதுமானது. ஸோ கொசு கடிக்காமல் நம்ம பார்க்கணும்னா நம்மளுக்கு கொசு வலை அடிச்சுக்கலாம். வீட்டில் பெட்ரூம்ஸ்லாம் கொசு வலை அடிக்கிற மாதிரி பார்த்து கொசு வலை நம்ம பெட்டை சுற்றி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ்ன்னு இருக்கும்ல, அதை நம்ம கையில் பூசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு சின்ன பசங்களுக்கு லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸாக போட்டுட்டு அதே மாதிரி கை கால்லாம் நம்மளுக்கு நல்லா ஃபுல்லு கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் எந்த இடத்துலையுமே தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி இங்கே சின்ன நம்மளுக்கு டயர்ஸு, அதுக்கப்புறம் இந்த சிரட்டை, அதுல எல்லாம் நிறைய தண்ணி இருந்து வெளியிலலாம் நிறைய வீட்டில் எல்லா வீட்லையும் போடுவாங்க. ஸோ அதுலெல்லாம் நம்ம மழை வரும்போது தண்ணி அதில் தேங்கி இருந்து அதில் தான் மெயினாக கொசு உற்பத்தி ஆகிற இடமே அதுதான். ஸோ அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் இதை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ அது தண்ணி எதுவும் தேங்காமல் இருக்கிறதுனா என்ன பண்ணணும், அதை கமத்தி போடணும். ஸோ சிரட்டை ஏதாவது இருக்குன்னா அதை கமத்தி போடணும். ஏதாவது ரப்பர் டியூபிங்ஸு அல்லட்டா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா அதில் தண்ணி எதுவும் தேங்கினாலுமே நம்மளுக்கு அதுலேயும் கொசு வளர்ச்சி அதுவும் நம்மளுக்கு வரலாம். ஸோ அது நம்ம காய்ச்சல் 4வது நாள் ஆயாச்சுனாலே நம்மளுக்கு இது வார்னிங் சைன்ஸ் இருக்குதோ இல்லையோ நம்ம ஒரு மருத்துவரை அணுகிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ மருத்துவரை அணுகிட்டு நமக்கு பிளட் டெஸ்ட் எதுவும் பண்ண வேண்டி இருக்குதுன்னா பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியது. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தட்டணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, 1 லட்சத்துக்கு நார்மலாக நம்மளுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். 1.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் வரை. ஸோ 1 லட்சத்துக்கு கீழே இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது ரத்த கசிவு இருக்கிற மாதிரி ஒரு வயிறு வலி இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும். இது தவிர ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குது, பட் ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஆனால் அந்த பாப்பா ஒரு டயபெட்டிக்காக இருக்கலாம், அல்லாட்டா அந்த பாப்பாவுக்கு ஒரு உப்பு நோய் இருக்கலாம், வேறு ஏதாவது கோமார்பிலிட்டிஸ் இருக்குனாலுமே இந்த சைல்டு அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களையும் நம்ம அட்மிட் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி அட்மிட் பண்ணி தான் ஆகணும். அட்மிட் பண்ணி அதுக்கு தகுந்தமான உள்ள சிகிச்சைகளை எடுத்தாலே தன்னைத்தானே சரியாயிடும். வேறு எதுக்காண்டி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது நம்ம கவனிக்காமல் விட்டு ரொம்ப சிவியர் லேட் ஸ்டேஜ் ரொம்ப நாள் ஒரு 5-6 நாள் எப்போவுமே டெங்குவில் கிரிட்டிக்கல் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். கிரிட்டிக்கல் ஃபேஸ் எந்த ஃபேஸ்னா 3வது நாள் அல்லது 4வது நாள்லேருந்து ஒரு 5வது நாள் வரை தான் கிரிட்டிக்கல் ஃபேஸ். அந்த டைமில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரத்த கசிவு நிறைய இருக்கலாம். அதுக்கப்புறம் வாஸ்குலர் லீக்கேஜ் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸுங்கிறது வாஸ்குலர் லீக்கேஜ் ஃபேஸு. அதுக்கப்புறம் அதில் ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன், ரத்த கசிவும் வரலாம். ஸோ அந்த டைமில் நம்ம விட்டுட்டோம்னா ஷாக்குக்கு போயிடும். ஒரு ரத்த ஓட்டமே கம்மியாயிடும். ஸோ அந்த ஷாக்குக்கு போயிட்டுன்னா ஈவன் டெங்கு சில்ட்ரன் ஷாக்கில் இருக்கும்போது கூட நடந்தே வருவாங்க. ஸோ அதை வச்சுட்டு அந்த பிள்ளைங்க நார்மலாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த ஷாக்கு ரொம்ப சிவியர் ஆகிட்டு, டீகாம்பன்சேட்டட் ஆகிட்டு, அல்ட்டா ஒரு சிவியர் ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரத்த கசிவு ஆகிட்டுன்னு
அந்த குழந்தைங்களை வந்து திரும்பி வந்து நம்ம எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் கொடுத்தாலும் பிளட் கொடுத்தாலுமே திரும்பி ரிவைவ் பண்ணது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அது வந்து மரணத்தில் கொண்டு போய் கூட முடியறதுக்கு உண்டு. ஸோ அதனால் எவ்வளோ தூரம் 4வது நாள் காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்குது, குழந்தை வயிறு வலி இருக்குது, வாந்தி இருக்குதுன்னு அந்த மாதிரி இருந்தால் உடனே போய் மருத்துவரை அணுகி பார்த்துடணும். இது நம்மளே போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் பேரஸ்டமால் வாங்கி சாப்பிட்டேன், ஒரு ஈவன் ஆஃப்டர் 4 நாளுக்கு அப்புறமாவும் நம்மளுக்கு காய்ச்சல் இருந்துட்டு இருக்கும்போதும் நம்ம மாத்திரைகள் வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றது வந்து அது வந்து அட்வைசபிளே கிடையவே கிடையாது. அது எவ்வளோ தூரம் அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு 2 டேஸ் வேணால் நம்ம வீட்டில் வச்சு பேரஸ்டமால் கொடுத்துட்டு ஃப்ளூயிட்ஸும் கொடுத்துக்கலாம், ஓரலாக கொடுக்க தண்ணி ஆகாரங்கள் கொடுத்துக்கலாம். பட் 4 நாள் ஆகியும் காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்குது, வாந்தி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா 4 நாள் ஆயாச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலில் போய் தகுந்த சிகிச்சை மருத்துவர் அணுகி தகுந்த சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பெரிய இது நாட் ப்ரிவென்டபிள் டிசீஸே கிடையாது, இட்ஸ் ப்ரிவென்டபிள் டிசீஸ் தான். ஸோ நம்ம அதனால வர்ற சில டெத்தை ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏர்லியராக நம்ம டிடெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணோன்னா நம்ம வந்து டெத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.